சென்னை மத்திய கைலாஷ் அருகே புதிதாக கட்டப்பட்ட எல் வடிவ மேம்பாலத்தில் பல்வேறு குறைகள் இருப்பதாக வாகன ஓட்டிகள் புகார் தெரிவிக்கின்றனர். சுமார் 60 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு கடந்த வாரம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினால் இந்த பாலம் திறந்து வைக்கப்பட்டது. சர்தார் பட்டேல் சாலை மற்றும் OMR பகுதியை இணைக்கும் இந்த 652 மீட்டர் நீள மேம்பாலம் மேடு பள்ளமாக இருப்பதாக கூறி சமூக வலைதளங்களில் வீடியோக்கள் வந்த வண்ணம் உள்ளன. சர்தார் பட்டேல் சாலையிலிருந்து தொடங்கும் முதல் 80 மீட்டர் தார் சாலை சீராக இருந்தாலும் மீதமுள்ள கான்கிரீட் பகுதி முழுவதும் சமநிலையின்றி இருப்பதாக கூறப்படுகிறது. பாலத்தின் கான்கிரீட் தரம் மற்றும் சமன்படுத்தும் பணிகள் சரிவர நடைபெறாததே இதற்கு காரணம் என குற்றச்சாட்டு இருந்துள்ளது. ஆனால் இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள், பாலம் கட்டமைப்பு ரீதியாக பாதுகாப்பாக உள்ளதாகவும் கான்கிரீட்டில் உள்ள இந்த ஏற்ற இறக்கங்கள் காலப்போக்கில் தானாகவே சரியாகிவிடும் என்றும் தெரிவிக்கின்றனர்.